தமிழ் விவசாயி சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு எந்த ஊருக்கு வந்துருக்கோம்னா எட்டயபுரம் மாட்டுச்சந்தை. சனிக்கிழமை 2/5/2020 மே மாதம். செம்மறி வாங்கணும்னா வியாழக்கிழமை நைட்டு ஒரு 7 மணிக்கெலாம் வந்துருங்க. 7 மணிலேருந்து வெள்ளிக்கிழமை காலையில் வரைக்கும் செம்மறி ஆட்டுச்சந்தை. வெள்ளாடு வாங்கணும்னா சனிக்கிழமை அதிகாலை ஒரு 5 மணிலேருந்து காலையில் ஒரு 10 மணி வரைக்கும் சந்தை நடக்குது. கொடியாடு கிடைக்கும். இந்த மே மாதத்தில் கிடாய்களுக்கு நல்ல விலை இருக்குது பார்த்துடுங்க. கிடா குட்டி வச்சிருக்கோம் கொண்டு விற்றுருங்க. ஜூனுக்கு பிறகு கொஞ்சம் விலை குறையும். அதனால் இப்போ வந்து பக்ரீத் சீசனு, ஃபங்க்ஷனு, கோயில் கூட எல்லாம் சேர்ந்து வருது. அதனால் மே மாதம் கிடாய்களுக்கு கொஞ்சம் விலை கூடுதலாக இருக்கதான் செய்யும். விற்கிறவங்களுக்கு நல்ல லாபம். நல்ல பெரிய பெரிய கிடாய்கள் அன்றைக்கி ஒரு 100-150 கிடா வந்துருந்து. பக்ரீத் கொஞ்சம் வாங்கிட்டு போகிறாங்க. பக்ரீத் சீசன் தொடங்கிட்டு கோயில் கொடைக்கு எல்லா ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க. வாங்க சந்தை நிலவரம் எப்படி இருக்கு பார்ப்போம். வாங்க. இந்த டாப் கிடால ஒன்றா ஆமாம் ஆட்டி கிட்டிலாம் வச்சு ஜம்முன்னு இருக்கு. ஆமாம். இது வித்திருக்கீங்களா வாங்கியிருக்கீங்களா? வித்துருக்கோம். நீங்க வளர்த்த கடா? ஆமா. எத்தனை வருஷம் வயசு? என்ன இது 3 வருஷம் ஆகுது. 3 வருஷமா வளர்த்துறீங்க. ஆமா. ஆட்டுக்கு போட்டுருந்த கடாவா? ஆட்டு போட்டு கிடையாது. ஏன் வித்துட்டீங்க? கிடையாது, 2-3 கிடையாது கிடக்கு. அதனால ஒண்ணு வித்தீங்க. எவ்வளவு சொன்னீங்க ஆரம்ப விலை? எவ்வளவு காணும் மதிப்பெண் எவ்வளவு அதான் சொல்லுங்க. இது 35 ரூபா இருக்கும். 35 ரூபா. பிடிக்க முடியல. சரியான கடை. அவளை தூக்கி திருப்போணம். திருப்போணம் எந்த மாவட்டம்? சிவகங்கை மாவட்டம். எல்லாம் வர எட்டயபுரம் சந்தைக்கு வருவீங்களா? ஆமா. பாலாடுல சென்னையாடியா? சென்னையாடியா மார்க்கெட் பயங்கரமா இருக்கியா? 1.5 லிட்டர் வருமியா? ஒரு ஆட்டுக்கு 1.5 லிட்டர் வரும்னா? ஆமாயா. ஒரு ஆடு வாங்கினாலும் உருப்படியா இருக்குண்ணா? உருப்படியா இருக்கு ஆடு. 35யா? 2 சேர்த்து விலை. ஆமா. வயசுன்னா 6 பல்லு. நல்ல ஜம்முன்னு இருக்குண்ணா. ஒரிஜினல் கொடியாடு. ஒரிஜினல் கொடியாடியா? இதை உங்க ஊரோட வித்துருவீங்களா? ஆமா. ஆட்டுக்கு 100 ரூபா 200 கிடைச்சா விற்க வேண்டியது. யாரு கேட்டா கொடுத்துடலாம். ஆமா. ரெண்டுமே சென்னையாடியா. ரெண்டுமே இளஞ்சனை. இவர்தான் ஆடு வளர்த்தவரு. அப்படியா? 1.5 லிட்டர் பால் இருக்கும்ன்றாரியா. நல்ல பால் ஒரு காடுண்ணா. நல்ல பால் ஒரு காடு. எத்தனை குட்டி போடும் கடிப்பு? 2 குட்டி போடும். நீ எத்தனை ஆடு வாங்கியிருக்கேன்? நிறைய வாங்கி உள்ள போட்டுருக்கீங்க போலுக்க. ஆமா. இன்னைக்கு கம்மிதாயா. இது சந்தையில கொண்டு போய் வீட்லயே வந்துருவாங்களா? சந்தையிலே போய் எங்க கேட்டாலும் இப்ப நீ கேட்டாலும் கூட கொடுத்துருவோம். யார் கேட்டாலும் கொடுத்துருவோம். வடகரையில இருந்து வந்திருக்கோம். தென்காசி இதுல இருந்து ஒரு கடாய்கள் தானே? ஆமா. உங்க ஊர்ல ஃபுல்லா வெள்ளாட்ட கடாய்? ஆமா, எங்க ஊர்ல ஃபுல்லா வெள்ளாட்ட கடாய் தான் நாங்க எடுப்போம். ஏன்டா வயசாளி எல்லாம் சாப்பிடணும், புள்ளை எல்லாம் சாப்பிடணும் இருக்கு. அதனால வந்து வெள்ளாட்டம் கடாய் தான் இருக்குது. ஆனா ரேட்டு கூட இந்த வருஷம் 30,000 40,000 40,000. இப்ப வண்டிக்குள்ள ஒண்ணு நீங்க இந்த கை பிடிச்சின்னா பாக்குறது கடாய் 30,000 ரூபா. இந்த கடா இந்த ஒத்த 30,000 ரூபா. கறி இருக்கும் அது தெரியாது. நாங்க கறிக்கெல்லாம் இல்ல, பெருநாளைக்காண்டி எடுக்குது. மதிப்புலாம் ஒரு குத்து மதிப்பா எப்படியா படிக்க ஒரு 30 கிலோ 28 கிலோ குவாலிஃபிகேஷன் தகுதியெல்லாம் இருக்கணும். நீங்க தகுதி இருக்கிறது வந்து கடாய் சுத்தமா இருக்கும். காதா இருக்கக்கூடாது. கடா வந்து நோஞ்ச கடா இருக்கக்கூடாது. நல்லா ஹெல்த்தியா இருக்கணும். கொம்பு ஒடியக்கூடாது. கொம்பு சில ஆளுக்கு அது பிறவிலே இருந்தா பிரச்சனை கிடையாது எதுவுமே. ஆமா. ரத்தம் இருக்கக்கூடாது. குட்டியில வந்து நோயோ காதார்த்தோ ரத்தம் அடிஞ்சுக்கிட்டோ புண்ணோ சலமும் இருக்கக்கூடாது. வயசு இத்தனை வயசுல கொடுக்கணும்? அப்படியே வயசுல வந்து 2 பல்லு போட்டுருக்கணும். 1 வருஷம் கடா. 1 வருஷம் பூர்த்தி ஆகணும். வெள்ளாட்ட கடா. வெள்ளாட்ட எந்த கடாயும். செம்மறி கடை 6 மாசம் 8 மாசத்துல சிலர் கொண்டு போறாங்களா? அக்கிக்காதுன்னு கொடுப்பாங்க. வீட்டுக்கு கறிக்கு பிள்ளைகள் பிறந்தா அக்கிக்கா கொடுப்பாங்க. வேற இது கல்யாண காட்சிகளுக்கு. பெருநாளைக்கு வந்து 2 பல்லு போடணும். 14 கடாய் எதுவும் கிடக்கு. ரேட்டு சொல்ல ரேட்டுக்கு வாங்க முடியல. வீட்டுல சும்மாலே 20 ரூபா 25 ரூபாய் கேட்டுவாங்க அப்படிங்காங்க. இங்க வந்தா 30 35. வியாபாரத்துக்கு கிடையாது. வியாபாரம் கேட்டா சில ஆள் கொடுத்துக்கிறது வாங்கிக்கிறது. ஒரு ஆளுக்கு சில ஆள் வர முடியாம இருக்கும். அவங்களுக்கு கொண்டு வாங்கி தந்துருக்கா அப்படிங்கும். சேட்டையை பத்திலாம் சேட்டை இருக்கிற. ஆமா. உஷாரா இருக்க. ஆமா. இந்த கடை வந்து 33,000 ரூபா. இந்த கடாய். அப்படியா? இதுல என்ன ஸ்பெஷல்? என்ன கொஞ்சம் உஷாரா இருக்குல்ல. அது 34. எல்லாமே பல்லு போட்டு 1 வருஷம் 1.5 வருஷம் இல்ல 2 வருஷத்துக்கு உள்ளது. 2 வருஷம் 2.5 வருஷத்துக்கு கூட இள கடையில ஒண்ணு வாங்க முடியல. காய் அடிச்சு கிடக்கு. காய் அடிக்காது. காயெல்லாம் ஒன்னும் அடிக்காது. முக்கா எங்க ஊர்ல காய் அடிக்காத கடை தான் வாங்குது. ஆனா சிலர் காய் அடிச்சது வாங்குவாங்க. சில ஆள் செலவுல 1-2. ஆனா அடுத்த வாரம் எத்தனை வண்டி எதிர்பார்க்கலாம்? அடுத்த வாரம் ஒரு 5 வண்டி வந்துடும். அடுத்த வாரம் தான். அப்படியா? நல்ல கூட்டம் இருக்கு. அப்ப கிடா வச்சிருக்கவங்க கொண்டு வந்துருக்கேன். ஆமா. விற்கணும். நிறைய கொண்டு வந்துருங்க. வாங்கணும்னு நிறைய குடும்பம் இருக்கு. 4000 தலைக்கட்டு இருக்கு. அப்பா. ஆமா. அதனால கிடா கொண்டு வந்தா விற்கும். வெள்ளாடு பிடிக்க எட்டயபுரம் தான் நாங்க வருவோம். இந்த மாசம் மே மாசம்னா ரொம்ப டிமாண்டாலாம் இருக்கும். ஆமா. கோயில் கூட ஃபங்க்ஷன் கூட நாங்க முன்னக்கூட்டி வந்து பிடிக்கணும். 1 மாசம் இருக்கு. எத்தனாம் தேதி பக்ரீத்? 28ஆம் தேதி. மே 28 பக்ரீத். ஒரு தாயாடு 3 குட்டி. ஆமா. எவ்வளவு சொன்னாங்க? சொன்ன வரை 42. ஒவ்வொரு குட்டியும் 10,000 ரூபா வந்துருது. ஆமா ஆமா. 3 கிடா குட்டி. போட்ட காசு 42,000 எவ்வளவு நாள்ல எடுக்கலாம்? 3 மாதம் வளர்க்கணும். விற்கலாமா? குட்டி ரேஞ்சுக்கு வந்துடும். 3 வாரம் ஆடு ஃப்ரீ. ஆமா. அதான் கணக்குறேன். குட்டி எத்தனை குட்டி வாங்கணும்னு வந்தீங்க? 10 குட்டி வாங்கணும் வந்தோம். விலை கரையாக்கி இருக்குன்னு 5 குட்டி வாங்கியிருக்கு. எவ்வளவு எல்லாம் கிடா குட்டி? என்ன குட்டி? கிடா குட்டி பூரா கிடா குட்டி. எத்தனை மாசம் குட்டிகள் எல்லாம்? தெரியாது. வாங்கினது உங்க கணிப்பு தெரியுமா? 7 மாதம் 8 மாதம் இருக்குமியா?
வளர்ப்புக்கு எத்தனை மாசம் குட்டி கரெக்டா இருக்கும் அண்ணாச்சி? வளர்ப்பு வாங்கணும். வளர்ப்புக்கா ஆ, வளர்ப்புக்கு 7 மாசம் குட்டி வேணும். இந்த சைஸ்ல வாங்கணும். வாங்கணும். ரொம்ப பொடிச்சு வாங்க கூடாது. பிடிச்சி வாங்க கூடாது. எவ்வளவு சொன்னாங்க? சொன்ன விலையெல்லாம் சொன்னவள 25 ரூபா சொன்னாங்க ஜோடி. 25 சொல்லி 12 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன். 24 1000 ரூபா தான் குறைச்சிருக்கியா? ஆமா. அதுக்கு மேல குறைக்க முடியலையா? அது குறைக்க முடியல. இது எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க? நாங்க ஒரு 6 மாசம் வளர்ப்போம். 6 மாசம் கழிச்சு வளர்த்து வைக்கிறதா? ஆ, அது வளர்த்து வைக்கிறது 15 ரூபாய்க்கு போகும், 16 ரூபாய்க்கு போகும். ஒரு மாசம் 1000 ரூபா கிடைக்கும். 1000 ரூபாய்க்கு. இது வீட்லயே போட்டு தான் வளர்ப்பீங்க? வெளியில வீட்டுல தான், காட்டுல தோட்டத்திலேயே. போட்டுலயே கிடக்கும். ஆமா, குலைகளை எல்லாம் போட்டுக்க அங்கேயே தான். என்ன தீவனம் எல்லாம் போட்டிருக்கீங்க காட்டுல? இது ஆயிரத்துக்குள்ள பொட்டு தவிடு விடுவோம், பறித்ததை எல்லாமே உண்டு. போட்டாதான் வளரும். ஆமா. காய் அடிச்சாச்சு அடிக்கிற காய் 2 ஊட்டி அடியா மக்களுக்கு அதை அடிக்கணும். அடிக்கும். என்ன ரகங்கள் எல்லாம் கொடியாடா? ஆமா, கொடி அடியா. எப்பவுமே வீட்டுல எத்தனை குட்டிகள் கிடக்கும்? வீட்டுல வீட்டு 25 ஊட்டி போய் கிடைக்கும். வெள்ளாடு தான் வளர்ப்பீங்களா? வெள்ளாடு வளர்ப்போம். செம்மறி வளர்க்க செம்மறி வளர்க்கும். என்ன காரணம் என்னாச்சு? செம்மறி வெள்ளாட முடியாது லேசு. அது ஒரு பண்டிகைக்கு தான் விற்கும், மற்ற விற்காது. இது எப்பயும் திருப்பிடுவாங்க, எனி டைம் யாராவது வாங்கிட்டு போயிருவாங்க. நீ விற்க பட்சத்துல உயிரிடால குடிப்பீங்களா? கணிப்புல தான் குடிப்பீங்களா? இல்ல, உயிரோ இல்ல, கணிப்பு. ஒரு காண்டி குட்டின்னு ரேட்டு கணிப்பு தான். கணிப்பு தான். கண்ணோட பார்வை தான். ஆமா. இன்னைக்கு எப்படி இருந்துச்சு? சந்தை சரியான விலை. சூட்டு கிராக்கி. மே மாசம் விற்கிறவங்களுக்கு லாபம். விற்கிறவங்கள கிராக்கி பயங்கர கிராக்கி இருக்கு. ஏதாவது இருந்துச்சுன்னா கொண்டு வந்து வித்துக்கலாம். ஆமா. கறி மதிப்பையில எத்தனை கிலோ எதிர்பார்க்கீங்க? கறி மதிப்புல ஒரு குட்டியில இது 12 கிலோ, 10 கிலோ, 11 கிலோ. ஓ, கண்டு வந்திருக்கு. ஆமா. எந்த ஊர் அண்ணாச்சி? ஒத்தையார் சாத்தூர் பக்கத்துல. உங்க ஊர்ல செம்மறி கிடா ஃபேமஸோ? இருக்கு. பெரிய பெரிய கடைகள்லாம் இருக்கு. ஏன் இவ்வளவு பொடி குட்டியா? கொஞ்சம் பெருசா வாங்கலாம்ல? மாடு இருக்கு. மாட்டுல பால் இருக்குதோ? ஆமா. இதுக்கு முன்னாடி பொடி குட்டி வளர்த்திருக்கீங்களா? இது கிடா குட்டியா பட்ட குட்டியா? ரெண்டு பட்ட குட்டி தான். 4 பட்ட குட்டி தான். எவ்வளவு சொன்னாங்க? சொன்ன விலை ஒண்ணு 1000 ரூபா. ஒரு குட்டி 1000 ரூபா. ஆமா. 1000 ரூபாய்க்கு குட்டி கிடைக்குது. அதான் வாங்கலாம். இல்ல சில சொல்லுவோம் 2000 3000 அதான் கேட்டான். சொல்லுவா வாங்கணும்ல. இது எவ்வளவு நாள் வளர்ப்பு? என்ன பிளான் அண்ணாச்சி? இது 6வது வளர்ப்போம். ஒரு 10 ரூபா 15 ரூபா ரேஞ்சில் வித்துருவீங்க. ஆமா. குலசேபுரத்துல வரேன் சார், தூத்துக்குடி மாவட்டம். புத்திர கடை வாங்கிருக்கீங்க? 25 கிடா வாங்கியிருக்கேன் சார். சந்தையில ஒரு டாப் கிடாலாம் தூக்கிட்டீங்களா? ஆமா, மொத்தம் எடுத்தாச்சு. எத்தனை கடை வாங்கணும்னு வந்து எய்ம்? நாங்க நினைச்ச பேமிலி வந்து வாங்கியாச்சு. 3 லட்சம் 3 லட்சம் பட்ஜெட் போட்டு. 3 லட்சம் பட்ஜெட்ல வாங்கியிருக்கோம். சரி, எந்த ஒரு கோயில் என்னைக்கு கூட? எசிகம்ம கோயிலோட என்னைக்கு வர செவ்வாலம்மா கோயிலோட சந்தையில வந்திருந்தா கடை எவ்வளவு வந்திருந்தது? கிடாய் இன்னைக்கு வந்து அவ்வளவு கடை வரல, இருக்க மொத்தம் வந்துருக்கு கிடாய் வரல. பக்ரீத்துக்கும் கடை வாங்கிட்டு இருப்பாங்களா? பக்கெட்டுக்கு வந்திருக்கு கிடாய் நிறைய வரல, பருங்கடாய். இனிமே அடுத்த வாரத்துல வருமோ? அடுத்த வாரம் வரும் எதிர்பார்க்கலாம். ஆமா. இது மதிப்பு எவ்வளவு இருக்கும் இந்த கடை? இது வந்து பல்லு 6 இருக்கும். 6 பல்லு. ஆமா. எத்தனை கிலோ கறி இருக்கும்? கறி ஒரு 35 கிலோ வரும். மதிப்பு 40 ரூபா சொன்னாங்க, 30 ரூபாய்க்கு வாங்கிருக்கோம். கொஞ்சம் சௌரியமா தான் வாங்கி ஆமா, கொடுத்தீங்களா? சௌரியமா வாங்கிருக்கோம். எல்லாமே ஒரிஜினல் கொடியாட்டம் ஆமா, கடாய்கள். கொடியாடு. காலையில எத்தனை மணில இருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? காலைல ஒரு 6 மணில இருக்கு. போதுமா? இன்னும் பிடிக்கணுமா? இன்னும் வந்து பிடிக்கணும், பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாழ்ந்தா வரேன். தாயாடு குட்டிகளா வாங்கிருக்கீங்க? ஆமா. இப்படி பண்ணைகள்ல வைக்கலாம் ஐடியாவா? இல்ல வீட்டுக்கு தான், வளர்ப்புக்கு தான். இது கிடாவா ஆடா? பூராமே ஆடுதேன். ஆடு கிடா மேல இது பொடி குட்டி தான், கடா குட்டி. பொடிசு. ஏன் பொடி குட்டி கிடா குட்டி வாங்குனீங்க? அது தாயும் பிள்ளையே. ஏன் தாயும் பிள்ளையா? நமக்கு என்ன லாபம்? எனக்கு நம்ம அதை வளர்த்து ஆடு நமக்கு மிச்சம் குட்டி வித்துடுறேன். ஓஹோ, போட்ட காசு 6 மாசத்துல எடுக்கும். அதுதான் கணக்கு. ஆமா. சரி, இந்த ஆடும் குட்டி எத்தனை இருக்கு? இதுக்கு குட்டி இல்ல, ஆடு மட்டும். இதுக்கு 2 குட்டி. இது எவ்வளவு ஆச்சு இப்ப விலை? இது 28. ஒரு தாயாடு 2 குட்டி 28. அப்படியா? அவ்வளவு ரேட் ஆயிருக்கு. அது வந்து 6 ரூபாய். அது 60,000 ரூபா. 2 தாயாடு 4 குட்டி. 4 குட்டி எவ்வளவு? 60,000. 60,000. 4 5 60. ரேட்ல கொஞ்சம் கூடுதலா வாங்கின மாதிரி இருக்கு இல்லையா? ஆமா, வாங்கி இந்த வளர்ப்புக்கு அப்படித்தானே வைக்கிறாங்க. இந்த குட்டிலாம் இப்ப ஒரு குட்டி எவ்வளவு வருது? இந்த குட்டி இந்த குட்டியில இப்ப இந்த அது 10,000 ஒண்ணு. ஒரு குட்டி 10,000 வந்துருதோ? அது ஒண்ணு 10,000. 3 குட்டி 30,000. கடா குட்டி. ஆமா. நீங்களே வாங்கினீங்களா? புரோக்கர் யாராவது வச்சு வாங்கினீங்களா? இல்ல, நாங்களா தான் நேரடியா வாங்குறோம். ஆடு வளர்ப்பு உண்மையில லாபம் தான் நினைச்சு? ஆமா. வயசு நினைச்சு? எனக்கு வயசு 55. எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? அங்க ஒரு 50 ரூபாய் இருக்கு. வெள்ளாடா செம்மறியா? வெளிநாடு தான். நம்ம கோயில்பட்டி தானே அண்ணா, அவங்க திருநெல்வேலி 2 வரும். அது உங்களுக்கு செம்பரி வளர்க்கணும் ஆசைப்பட்டாங்க, கொடி குட்டியா வாங்கி வளர்க்கணும். நல்லா குட்டி எடுத்து எல்லாமே என்ன கடா குட்டியா? ஆமா, என்ன கடா குட்டி. இப்போ கொஞ்சம் வரத்து கம்மி தானே, எல்லாம் ஆடுக்கு இறப்பாடுன்னு கழிச்சிருப்பாங்க. இது எவ்வளவு ஆனாச்சு இந்த குட்டி? இதுதானே, இது 6600. 6600. இதெல்லாம் அது 2500, 3000 அந்த ரேஞ்சில. பொட்டு குட்டியா தெரியலையா? அதெல்லாம் கலப்பு அப்படி இல்ல. இது 3 பொட்டுனா இது மயிலம்பாடி. அது மயிலம்பாடியா? ஆமா, அது பொட்டு, இது பொட்டு, இதுவும் பொட்டு. இன்னைக்கு செம்மறி சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? ரேட்டு கொஞ்சம் ஹெவி தானே. புதுசா வளர்க்கீங்களா? இதுக்கு முன்னாடி வளர்த்திருக்கீங்களா? நம்மகிட்ட ஆடு கிடக்குனே, அண்ணன் தம்பி இப்போ புதுசாக வளர்க்காங்க. குட்டிகள் கிடக்கா இல்லையா? முதல் முறையா வாங்கிட்டு போறீங்க. அது எட்டயபுரத்துல வாங்கணும்னு வந்தீங்களா? ஆமாண்ணா, எட்டயபுரம் பொட்டு நல்லா இருக்குமாண்ணா, மற்ற குட்டியோட வளர்ப்புக்கு ஜம்மு இருக்கும். இது எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்? இது 3 மாசம் இருக்குண்ணே. 3 மாசம் கொம்பு வந்திருக்குண்ணா. புதிய சுத்த கருத்த கடை. என்ன தேவைக்கா கணக்கு? கோயில் தான் ஃபங்க்ஷனுக்கு. கோயில் கூட எப்போ? கோயில் கூட வீட்டு ஃபங்க்ஷன் இருக்குது. சொன்னது 17 ரூபா சொன்னாங்க.
13 ரூபாய்க்கு முடிச்சு. 13. கருத்த கடாய்கள் நிலவரம் வரத்து எப்படி இருந்து? இந்த வாரம் கம்மி தான். உங்க ஊர் சந்தை பக்கத்துலயே உண்டு, உங்க உள்ளூர்ல புதியத்துல உண்டுதான். ஆ. அது அமையல, காய் அடிக்காத குட்டியா இருந்துச்சு. சிலர் காய் அடிச்சுதான் வேணுங்க, சிலர் காய் அடிக்காதான் வேணுங்க. அது அவங்க கோயில் வழக்கம் இதை பொறுத்து இருக்கு. இதுல கறி மதிப்பு எவ்வளவுக்கு மதிக்கலாம் அண்ணாச்சி? கறி 13 கிலோ வரும். மதிப்பு எப்படி இருக்கு உங்களுக்கு? பரவாயில்லையா? திருப்தி தான். ஆனா எந்த ஊர் போதே? செந்திலக்கோட்டனே. எதுக்காக? கோயில் அன்னதானம். சூப்பர் கடாய்கள். எத்தனை கடாய்கள் வாங்கணும்னு வந்தீங்க? நாங்க 5-6 கடையை வாங்கணும் வந்தோம். இவ்வளவுதான் கிடைச்சது. ரேட்டு சொல்லுன்னு இருக்குல்ல. அப்படியா? கடா வச்சிருக்கோம், கொண்டு வந்து வித்துருங்க. நல்ல விலைக்கு போயிட்டு இருக்கு கடாய்கள். எவ்வளவு சொன்னாங்க சொல்லணும்? 80 ரூபா சொன்னாங்க. 3 சேர்த்து. ஆமா. முடிஞ்சது? நான் 74 முடிச்சிருக்கோம். 74. எங்களுக்கு புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து வர்றோம். கண்ட ஆடுகளை வாங்கி போய் வளர்க்கறதுக்கு இந்த மாதிரி கொடியாடுகளை வாங்கி கொடியாடுகளை வாங்கி வளர்த்தோம்னா நல்லா நீட்டா இருக்கும், நல்ல லாபம் கிடைக்கும். ஆடா இது வந்து இப்ப 15-16 ஆடு கிடாம இருக்கு. கிடா இல்ல, பொட்டாடு. ஆடு எப்படி இருக்கு? கிடா வந்து இன்னும் சூப்பரா இருக்கும், பயங்கரமா இருக்கும். அதுதான் இன்னும் வாங்க போயிருக்காரு நம்ம ஆளு. வண்டி ஃபுல்லா ஆயிரும், எடுத்துக்கு நேரா புதுக்கோட்டை கிளம்பிடுவோம். எந்த ஊர் அட்ரஸ் உங்களுக்கு? புதுக்கோட்டை மாவட்டம், டவுன்ல தான். வியாபாரத்துக்கா வளர்ப்புக்கா? இது கசாப்பு கடைக்கு தான். கசாப்பு கடை வியாபாரம் எல்லாத்துக்கும். வியாபாரம் கசாப்பு கடை எல்லாம். ஃபங்க்ஷனுகளுக்கு எத்தனை கிலோ இருக்கும்? இதெல்லாம் 25 கிலோ வரும். இது வளர்த்தா நல்லா இருக்குங்களா? வளர்த்தா சூப்பரா இருக்கும். இதுக்கு மேல வளர்க்க முடியாது, அவ்வளவுதான். பொட்டை கடாயா இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்க்கலாம். அது முத்திருச்சுன்னா கொஞ்சம் சிரமம். கறி முத்திருச்சுன்னா கொஞ்சம் டேஸ்ட் எப்படி இருக்கும்? டேஸ்ட் சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். ஒரு டைம் சாப்பிட்டவங்க 2 வருவாங்க, பயங்கரமா இருக்கும். அதனாலதான் கெடா தான் டேஸ்டா இருக்கும், ஆடு டேஸ்ட் இருக்காது, மீடியமா இருக்கும். புதுக்கோட்டைக்கு எட்டயபுரத்துக்கு எவ்வளவு தூரம்? புதுக்கோட்டைக்கு எட்டயபுரத்துக்கு 210 கிலோமீட்டர். அவ்வளவு தூரம் வந்து வாங்குறீங்க? ஆமா, எல்லாம் வர வந்துருக்கீங்களா? வரோம். இது அஞ்சராம்பட்டி போகுது, அஞ்சராம்பட்டிக்கு. எதுக்காக வாங்கிட்டு போறீங்க? ஆட்டுக்கு. ஆமா, காட்டுங்க. கிடா முழுசா உயரம் இருக்கு ஆடு கிடா. ஆமா, கலர் நல்ல புளியம்போர்ல. ஆமா. எவ்வளவு சொன்னாங்க? 35 ரூபாய் சொன்னாங்க. 30 ரூபாய்க்கு வாங்கிருக்கு. வயசு எப்படி இருந்துச்சு? வயசு 4 பல்லு. 10 பொருத்தமும் ஜம்மு இருக்கா? ஆமா, 10 பொருத்தம் நல்லா இருக்கு. கடாய்கள் வரத்து எப்படி இருக்கு? இன்னைக்கு வரத்து கடாய் வரத்து நல்ல வரத்து தான். கடாய் கம்மி. இது உயரம் போதுமா? உயரம் இன்னும் கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்கலாம். எந்திக்கும்ல, இன்னும் பருவட்டா வரும். ஆமா. எவ்வளவு ஆட்டுக்கு ஒரு கிடா தேவைப்படும்? 30 ஆட்டுக்கு ஒரு கடாய் தேவைப்படும். அவ்வளவு போதுமா? போதும். எத்தனை ஆடு வளர்க்கிறீங்க? நாங்க 40 ஆடு இருக்கு. பழைய கடை என்னாச்சு? பழைய கடை இறந்து போச்சு. ஏன்? திடீர்னு அரிசி சாப்பிடுச்சு. ஓ, அப்படி வைக்க கூடாது, ஏன்னா தெரியாம வச்சா மாட்டேங்குது. எங்களுக்கு புதியத்தை சேர்ந்தோம்ட்டு அவ்வளவு விஷயமா இல்ல. கடாயி எட்டயபுரமா இல்லையா? இல்ல. என்ன தேவைக்கா போகுது இது கோயிலுக்கு. கோயில் கொடை என்னைக்கு? இது வந்து நாங்க வெட்டுறதுக்கு. அப்படியா? ஆமா, கூடால கோயில் கொடைக்கும் இல்ல, கூடால வெட்டுறதுக்கு, ஒரு காது ஊத்துக்கு. மீடியம் சைஸ் தான் வேணுமா? ஆமா, மீடியம் சைஸ் தான். 25 ரூபா சொன்னாங்க. 23 ரூபா. 23 ரூபாய்க்கு பட்டிக்காட்டுல கிடைக்குமா? பட்டிக்காட்டுல கிடைக்காது. எத்தனை கிலோ கறி இருக்கும்? கறி இது என்ன 22 கிலோ இருக்கும். 22 கிலோ. ஆமா. வயசு 2 வயசு. 22 கிலோ இருக்குமா? இருக்கும், 22 கிலோ இருக்கு. எவ்வளவு கிடா பாத்தீங்க? பாத்துட்டு கடைசியில கிடாய் ஒரு 10-15 கிடா பார்த்தோம். ஒண்ணு செட் ஆகல, இது ஒண்ணு செட் ஆயிருக்கு. கிடா வரத்து எப்படி இருக்கு இன்னைக்கு வரத்து கம்மி தான். கருத்த கடை இல்ல, கருத்த கடை கம்மி. எல்லாமே கொண்டு போயிட்டாங்க உங்களுக்கு? எல்லாம் போயிட்டு நாங்க வந்து லேட்டா வந்தோம். போதுமா? இன்னும் வாங்கணுமா? இன்னொரு கடை வாங்க போறோம். கட்டிட்டு இன்னொன்னு வாங்கணும். இந்த சைஸ் தானே? இதோட பெரிய சைஸ்? இதோட பெரிய சைஸ் பாத்துட்டே இருக்கும். இந்த வருஷம் மே மாசம் தட்டுப்பாடு ஆயிட்டு. கடா தட்டுப்பாடு எல்லாம் ஃபங்க்ஷன் சேர்ந்து வருதுன்னா. ஆமா, ஏப்ரல்ல முடிஞ்சது கடா கூட. ஆமா, கொடையெல்லாம் முடிஞ்சது. எத்தனை குட்டி வாங்கணும்னு வந்தீங்க? ஒண்ணுதான் வாங்கணும், வாங்கிச்சு. இது வந்து செம்பரியாடு கடாய். எட்டயபுரம் பொட்டுக்குட்டி. பால் கொடுக்க வேண்டிய இருக்குமோ? இல்ல, கொலகடி கடிக்க ஆரம்பிச்சிட்டு. 5500 ரூபா சொன்னாங்க, 4500 வாங்கிச்சு. 4500 ஒரு குட்டி. ஒரு 2 மாசம் குட்டியா தான் இருக்கும் போலுக்குறேன். 1.5 மாசம் இருக்கும். 1.5 மாசம் குட்டியா 4500 ரூபா. ஏன் செம்மறி வாங்கிட்டு போறீங்க? கொடியாடு ஃபேமஸ்ல. இல்ல, செம்பரியாடு கடை தான் வளர்க்கணும்னு ஆசை இருந்துச்சு. அப்படியா? வீட்டுல எத்தனை குட்டிகள் கிடக்கு? வீட்டுல இதுதான் ஃபர்ஸ்ட். இதான் ஃபர்ஸ்ட். என்ன படிக்கிறீங்க? 10th முடிச்சாச்சா? ஒரு ஆசை. ஆட்டுக்கு மேல ஆசை. உங்க ஊர்ல ஃபுல்லா வளர்ப்பாங்களா ஆட்டுலாம்? பொட்டுக்குட்டி நேரம் நல்லா இருக்கு. எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க? என்ன பிளான்? இது பெருசு கடை வளர வரைக்கும் வளர்ப்பேன். ஓரளவுக்கு நல்லா வளர்த்து வித்துடலாம். ஒரு 6 மாசம் வளர்த்தா இது எவ்வளவு ரேஞ்சுக்கு போகுமா? 6 மாசம் இல்லாட்டி 1 வருஷம் கூட வளர்க்கலாம். 1 வருஷம் வளர்க்கணும். 1 வருஷம் கழிச்சு ஒரு 20,000க்கு போயிருமா? 20,000 போகும். வாய்ப்பு இருக்கு. ரோட்ல அது நம்ம சாத்தூர் போற ரோட்ல. சாத்தூர். எத்தனை குட்டி வாங்கணும்னு வந்தீங்க? ஒரு 4 குட்டி வாங்கலாம்னு வந்தேன். இன்னைக்கு கொஞ்சம் ரேட்டு. என்ன குட்டிகள்? கிடாவா பட்டையா? கிடா குட்டி தான். எவ்வளவு சொன்னாங்க? சொன்ன விலை சொன்னது ஒரு 21 ரூபா சொன்னாங்க. 21. ஆமா, ஒரு 17 ரூபாய்க்கு வாங்கி. 17. அந்த குட்டி 2.5 மாசம் குட்டி. ஆமா, இது ஒரு 3.5 மாசம் குட்டி. ஆமா,
ரேட்டு கொஞ்சம் கிராக்கி தானா? ஆமா கிராய்க்கா தான். வீட்டுல எத்தனை குட்டிகள் வளர்க்கீங்க? வீட்டுல 2-3 குட்டி. வேற என்ன தொழில் பாக்குறீங்க? வேற ஒண்ணும் இல்ல, கூலி வேலை தான். ஆடு வளர்ப்பு எப்படி உண்மையில லாபம் தானா? லாபம் இருக்கு, ஆனா கொஞ்சம் கணக்கு பார்க்கணும். கொஞ்சம் நல்லபடியா கஷ்டப்பட்டு பார்க்கணும். இது என்ன பிளான் நினைச்சு எவ்வளவு நாள் வளர்க்கலாம், என்ன ஐடியால? புதுசா வளர்க்கீங்களா? ரொம்ப நாளுக்கு அப்புறம். ஆமா. தீவனம் என்ன தீவனம் ரெடி பண்ணிருக்கீங்க குட்டிகளா? புல்லுதான். ஏதாவது எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் மக்காச்சாலம்? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்லை. கொடுத்தா கட்டுப்படி ஆகாது. அது பண்ணைக்கு சரி, நம்ம வீட்டுகளுக்கு அகத்தி ஏதாவது போட்டிருக்கா தோட்டத்துல? அதெல்லாம் கிடையாது, ஒன்றும் போடல. வருங்காலத்துல பார்க்கலாம்.